गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुशास्त्र परब्रह्म तस्मै श्री गुरुवे मूषिकवाहन मोदगस्थ साम्रकर्ण विलम्बसूत्र महेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரையின் அன்பான நன்றியும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 மணி நிமிடங்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலே இருந்து புரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்தில் மீன ராசியில் விஜயம் செய்ய இருக்கிறார். விஜயம் செய்தார், பெயர்ச்சியாகி இருக்கிறார். இந்த பெயர்ச்சியானது 12 ராசிக்கும் விரிவாக இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிக்கும் விரிவாக பார்க்கும் நிலையிலே முதலாவது ராசியாக மேஷ ராசியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மேஷ ராசி என்பது ராசி கட்டத்தில் வான்மண்டலத்திலே உள்ள ராசிகளிலே முதன்மையான ராசி. சரராசி, அது நெருப்பு ராசி. இது மேஷம் என்பது ஆட்டை குறிக்கும். இந்த மேஷராசி அன்பர்கள்லாம் எப்போவுமே கொஞ்சம் விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, கொஞ்சம் சுய புத்தி யோசனை இல்லாத அன்பர்கள். எதையுமே ஒரு காரியத்தை எடுத்தால் உடனே கையை எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்து முடிக்கக்கூடிய அன்பர்கள். முன் யோஜனை பின் யோஜனை இருக்காத அன்பர்கள். நாம் செய்வதெல்லாம் சரி, நாம் எடுக்கும் காரியமெல்லாம் வெற்றி பெற வேண்டும், நம்மை அனைவருமே மதித்து நடக்க வேண்டும். ஒரு இடத்தில் நாம் சென்றால் அந்த இடத்திலே நமக்கு தான் முதல் மரியாதை வழங்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு முற்போக்கு சிந்தனை கொண்ட ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். மேலும் நண்பராகவோ நண்பரை நம்பி மோசமடையக்கூடிய ராசிகளிலே முதன்மையான ராசி மேஷ ராசி அன்பர்கள். சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களிடம் நம்பி மோசம் போகக்கூடிய ராசி மேஷ ராசி அன்பர்கள். நண்பர்களை நம்பக்கூடாத ராசி யார் என்று கேட்டால் அது மேஷராசி அன்பர்கள். அதிகப்படியான நண்பர்களையோ பெரிய முதலீடு செய்து அதில் பெரிய லாபம் பெற வேண்டும் என்ற சிந்தனையை கைவிட வேண்டும். நண்பர்களை நம்பாமல், பெரிய முதலீடு நமக்கு கை கொடுக்கும் என்று நம்பாமல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வேகத்திற்கும் விறுவிறுப்பிற்கும் சுறுசுறுப்பிற்கும் சற்றும் சளைக்காத மேஷராசி அன்பர்களே, பல பேர் பல அறிவுரைகளை சொன்னாலும் உங்கள் எண்ணம் போல் நடக்கக்கூடிய, உங்கள் மனது என்ன சொல்கிறதோ, உங்களுடைய எண்ணம் என்ன சொல்கிறதோ அதன்படியே செயல்படக்கூடியவர்கள் தாங்கள். உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். இது மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி என்று பொதுவாக இந்த ராசி பலன் காணக்கூடிய அன்பர்கள் எல்லாமே 7.5 சனி ஆரம்பம் என்று நினைத்திருப்பீர்கள். 7.5 சனி என்பது 7.5 வருடங்களை குறிக்கக்கூடியது. அதிலே 4 சுற்றுக்கள் உள்ளது. 7.5 சனியிலே மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி, மோட்சச்சனி என்று உண்டு. அந்த ஒவ்வொரு சனி காலமும் 30 வருடங்கள் ஆனது.
மங்கு சனி 30 வருடம், பொங்கு சனி 30 வருடம், மரண சனி 30 வருடம், மோட்ச சனி 30 வருடங்கள். ஆக 120 வருடங்கள். ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது 120 வருடங்கள். அந்த 120 வருடங்களை நம்மளோடு பயணித்து நமக்கு நல்லதை கெட்டதை உணர்த்தக்கூடிய விஷயங்களை நமக்கு மேலிருந்து நல்லது கெட்டதை புரிய சொல்லக்கூடிய, அறிவுரை சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான். அத்தகைய வரிசையில் 10 மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, மோட்ச சனி, இது 120 வருடங்கள் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும். இந்த 7.5 சனியானது ஒவ்வொரு 30 வருடத்திற்கும் ஒவ்வொரு முறை வரும். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போது சனி பெயர்ச்சியானது விரயச்சனி. இது குழந்தைகளாக இருந்தால் ஒரு வயதிலிருந்து ஒரு 12 வயதுக்குள்ளே இருந்ததுன்னா பெற்றோரை பாதிக்கும். 12 வயதிலிருந்து 25 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த குழந்தையின் கல்வியை பாதிக்கும். இந்த 25 வயசுலேருந்து 35 வயசு 45 வயசுனா வேலையை பாதிக்கும். 35 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா பங்கும் பங்காளி சொத்து பிரிவுகளில் பிரச்சனையை கொடுக்கும். இதுதான் அந்த மங்கு சனி செய்யக்கூடிய விஷயங்கள். இதில் பொங்கு சனி என்பது உங்களை யோகத்தை கொடுக்கும், வியாபாரத்தை கொடுக்கும், வீடு வண்டி வாகனம் வாசலை கொடுத்துவிடும், திருமணத்தை கொடுத்துவிடும், பிள்ளை செல்வங்களை கொடுத்துவிடும். உலகத்தில் உள்ள தனங்களை எப்படி ஈட்டுவது, எப்படி ஈட்டக்கூடாது என்பதை கற்றுத்தருவது இங்கும் இந்த பொங்கு சனியாகும். உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நல்லது கெட்டதை சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடியது இந்த பொங்கு சனி. மரண சனி என்பது 60 வயசுக்கு மேலே 50 வயதிலிருந்து தொடங்கக்கூடியது. இந்த மரண சனி என்பது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது, பங்கும் பங்காளிக்குள் வீடு மனை பட்டாக்கள், வீடு மனை நிலபுலங்களை பங்கு போட்டுக்கொள்வது, அதிலே சண்டை சாடிகள் வருவது, குடும்பத்தாரோடு கோவித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவது, சன்னியாசியாக போவது, இப்படி பல்வேறு விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் மோட்ச சனி என்பது, மரண சனி என்பது கொடுக்கும். மரணத்துக்கு உண்டான மனவேதனையை, மரணத்துக்கு உண்டான உடல் வலியை கொடுத்துவிடும். மோட்ச சனி இது கிட்டத்தட்ட ஒரு 80 வயசில் தொடங்கி கிட்டத்தட்ட 120 வருஷம். சில பேருக்கு 80 வயசில் தொடரும். சில அன்பர்களுக்கு சரியாக 90 வயசில் தொடங்கும். இதெல்லாம் 1000 பிறைய கண்ட அன்பர்கள் இவருடைய பாதங்களிலே சரணடைந்தால் போகாத துயரங்களும் போகும், தீராத நோய்களும் தீரும். நம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இவர்களுடைய பாதங்களிலே வணங்கி எழும்பொழுது இந்த பாவங்கள். ஆகத்தான் இந்த மொத்தம் 4 சுற்றுகள், மொத்தம் 120 வருடங்கள். ஆக 7.5 சனி என்பது பயப்பட தேவையில்லாத விஷயம். பொதுவாகவே இப்போது 7.5 குழந்தை ஒரு 12 வயசில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போது விரய சனி. அவர்கள் குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விளையாட்டு போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விளையாடும்போது குழந்தைகளை விளையாடும்போது 12 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை மேசராசியில் இருக்குன்னா அது சிறு வயசாக இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கும். விளையாட்டில் கீழே விழுந்து அடிபடுவதற்கு, மருத்துவ செலவு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 12 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவருடைய தகப்பனாருக்கு பிரச்சனையை கொடுத்துடும். இதுதான் அந்த விரயச்சனி. கணவன் மனைவிக்குள்ளே, அப்பா அம்மாவுக்குள்ளே பிரச்சனையை கொடுத்துடும். ஆக 12 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா குழந்தைக்கும், 12 வயசுக்கு மேலே இருந்தால், 12 வயசுக்குள்ளே இருந்தால் பெற்றோரை
தாக்கும். 12 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா குழந்தையை தாக்கும் என்பது தான் இந்த விரய சனி, 7 சனி தொடக்கம். இந்த 7 சனியில் சில அன்பர்கள் வந்துட்டு மங்கு சனியில் இருப்பாங்க, சில நண்பர்கள் வந்துட்டு பொங்கு சனியில் இருப்பாங்க. அந்த 12 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா இது மங்கு சனியாக இருக்கும். ஒவ்வொரு ஜனனகால ஜாதகத்திற்கும் சனி பகவான் ராசிக்கு எத்தனாவது ராசியில் இருக்கிறார், அவர் மங்கு சனியாக வருகிறாரா, பொங்கு சனியாக வருகிறாரா, அல்லது மரண சனியாக வருகிறாரா, அல்லது மோட்ச சனியாக வருகிறார்களா என்று அவர் வயது ஓட்டத்திற்கு ஏற்ப இங்கு இந்த சனியின் சுற்று மாறுபடும். பொதுவாக ஒரு 7 சனி வந்துடுச்சு, பயப்படுறீங்க, பயப்பட தேவையை பயப்படுற அவரை சனியை பார்த்தாலே ஒரு பயம் என்பதெல்லாம் விட்டுவிடுங்கள். நீங்கள் எந்த சுற்றில் இருக்கீங்க, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து போயிட்டு நான் எந்த சுற்றில் இருக்கேன், என்னுடைய வயசு இவ்வளவு, சனி பகவான் இப்போது எனக்கு நல்லது செய்ய போகிறாரா அல்லது தீமையை செய்ய போகிறாரா அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு பாடம் புகட்டப் போகிறாரா என்பதை உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரும் சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் விஷயம். சனி பகவான் 7 சனி தொடங்கி விட்டதே என்று பயப்பட வேண்டாம். 7 சனி யாரெல்லாம் பயப்பட வேண்டும், முதல் சுற்று மங்கு சனி நடப்பவர்கள் பயப்பட வேண்டும். இது 30 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குழந்தையாக இருந்தால் கல்வியில் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணம் ஆகி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை வேலையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கணும், அந்த கவனமாக இருக்கணும். 30 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு 55 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா வீடு கட்டுவாங்க, வாசல் வாங்குவாங்க, நல்ல வேலைகள் அமையும், நல்ல தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல குடும்பம் அமையும், நல்ல பிள்ளை செல்வங்கள் பிறக்கும். இதெல்லாம் இந்த பொங்கு சனியில் நடக்கக்கூடியது. 55 வயசுலேருந்து ஒரு 75 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா இது ஒரு மரண சனி. இதுதான் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, சொத்துக்களை பிரிப்பது, சொத்துக்களை இழப்பது, சொத்துக்களை வாங்குவது, மேலும் பங்கும் பங்காளிக்குள் பிரிவினை வருவது, பிரச்சனைகள் வருவது, பேரன் பேத்திகளை காண்பது, பேரன் பேத்திகள் மூலம் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் நடக்கக்கூடிய காலங்கள் இந்த மரணச்சனி. மோட்சம் சனி என்பது 75 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெய்வத்திற்கு சமம். அவர் சிவலோக பதவியை நாடி இருக்கிறார்கள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. மோட்ச சனி என்பவர்கள் கோயில் குளங்களுக்கு சென்று கடவுளை பிரார்த்தனை செய்வது அவர்களுடைய பொழுதுபோக்காக இருக்கும். மோட்ச சனி என்பது 75 வயசு இல்லை 70 வயசுக்கு மேலே அன்பர்கள் அந்த மோட்ச சனி பிடியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவர்களெல்லாம் தான் பிறந்து வாழ்ந்த இப்பிறவியை பூரணமாக்கும் நிலையிலே இருக்கிறார்கள். நல்லது கெட்டதை அறிந்தவர்கள். கடவுள் பாதமே சரணம், கடவுள் இடமே எனக்கு மோட்சம் என்று கோயில் குளங்களை சுற்றி வருவதும், சில நல்ல காரியங்களுக்கு சென்று அந்த காரியங்களை உடனிருந்து சிறப்பாக முடித்து தருவதும், இப்படி பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளை தரக்கூடிய காலம் இந்த மோட்ச சனி ஆகும். ஆக 7 சனி தொடங்கிவிட்டதே என்று யாரும் பயப்பட தேவையில்லை. 7 சனியிலே இந்த மங்கு சனி என்பது மங்கு சனியிலே 12 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா குழந்தைக்கு பாதிப்பும், 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருந்து தொடங்குதுன்னா வேலையில் திருமணத்தில் பாதிப்பும், 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருந்தால் வீடு வண்டி வாகனம் வாசல் வாங்குறது, வேலைகளை திருமணத்தை நடத்துறது, இது மாதிரி சுப விரயங்களை கொடுக்கறதும், 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு நிலபுலங்களை பகிர்ந்து தருவதும், பங்கும் பங்காளிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி அதில் தீர்வு காண்பதற்கும், மேலும் 90 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா இவங்க வெளி வட்டாரத்தில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும், ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கும், பஜனை பாடுவதற்கும்,
சுவாமிகளின் பாராயணத்தை சொல்வதற்கும் உறுதியாக இருப்பவர்கள். மேலும் இவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள். இந்த நிலைகளில் இந்த 7 சனி விரய சனியாக இருக்கிறது. மேஷராசி அன்பர்கள், உங்கள் ராசியிலே 12ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் 12ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு இல்லை. 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சிறப்பு 12ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு இல்லை. சென்ற காலங்களிலே நீங்கள் நம்பி ஒரு லாபத்தை எதிர்நோக்கி ஒரு தொழில்துறையிலோ ஒரு தொழிலிலோ அல்லது நண்பரிடமோ முதலீடு செய்திருப்பீர்கள். அதில் பெரிய இழப்புகளை சந்தித்து இருப்பீர்கள். தற்போது அந்த இழப்புகளுக்கும் அந்த முதலீடுக்கும் லாபம் ஈட்டி தரக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். கர்மஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான சனி பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்து குடும்பஸ்தானத்தையும் மேலும் ருணரோக சத்துருஸ்தானத்தையும் மேலும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு என்றாலும் கூட கர்ம ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் குடும்பத்தாரால் உங்களுக்கு நல்ல யோகங்கள் வரப்போகிறது. வேலையிலே ரிட்டையர்மெண்ட்டு நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல எதிர்பார்த்த ரிட்டையர்மெண்ட் பணம், நல்ல மதிப்பு மரியாதை தரக்கூடிய காலகட்டங்கள், ஓய்வு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அதேபோல் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்லதை செய்யும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு பாக்கியங்களை வாரி வழங்குவார். குலதெய்வ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. மேலும் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று, மேஷராசி அன்பர்கள் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இந்த விரய சனியானது சுப விரயமாக அமையும். மேலும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீரங்கம் சென்று பள்ளி கொண்டு வீற்றிருக்கும் எம்பெருமானை வருடத்திற்கு ஒரு முறையாவது தரிசனம் செய்து வந்தால் உங்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துக்கொண்டு, இந்த 7.5 சனி எப்படி எந்தெந்த சுற்றிலே வருகிறது, எந்தெந்த நிலையிலே இருக்கிறது, யாரெல்லாம் பயப்பட வேண்டும், யாரெல்லாம் பயப்படக்கூடாது, யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் என்றெல்லாம் இந்த பதிவிலே நாம் சொல்லியிருக்கிறோம். 7.5 சனி என்றாலே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று கேட்டால் சனி பகவான் ஒரு ராசியை வருகிறார், ஒரு ராசியை பார்க்கிறார் என்றால் அவர் மனித வாழ்வை தூய்மைப்படுத்தவும், மனித கிணற்றிலே இருக்கக்கூடிய கழிவுகளையும் சேறுகளையும் தேவையற்ற அடைப்புகளையும் நீக்கி தூய்மைப்படுத்தவே ஒவ்வொரு ராசிக்கும் வந்து செல்கிறார். அப்படிப்பட்டவரை நாம் அச்சம் கொள்ளாமல் அவர் சன்னிதானம் சென்று
பக்கவாட்டில் நின்று நாம நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து உங்களால் முடிந்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உடல் நலிவடைந்த அன்பர்களுக்கும் முதியோர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது சனி பகவான் மன மகிழ்ச்சி பெற்று உங்களுக்கு நல்வாழ்வை வரக்கூடிய தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு நல்லது செய்யும் நிலையிலே இருந்தால் மேலும் பல நன்மைகளை செய்து விடுவார். மரண சனியிலே இருந்தால் உங்களுக்கு பங்கும் பங்காளிக்குள் வரும் பிரச்சனைகள், பிள்ளைகள் மூலம் வரும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு நல்பெயரை வாங்கி கொடுப்பார். மோட்ச சனி காலத்திலே இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எண்ணியபடியே பல தெய்வ ஆலயங்களை சந்தித்து பல தெய்வ ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் நினைத்த கடவுளை தரிசித்து மோட்சத்தை தருவார் என்பதுதான் இந்த சனி பெயர்ச்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக மனிதனை வாழ வைப்பதும் வளர வைப்பதும் அகல பாதாளத்துக்கு செல்ல வைப்பதும் சனி பகவானே. சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்பது ஜோதிட விஷயத்திலே, ஜோதிட சூட்சுமத்திலே சொல்லப்பட்ட விதி. ஆக சனி கொடுக்க நினைத்தால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. சனி கெடுக்க நினைத்தாலும் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. அவரை தடுப்பதற்கு ஸ்ரீ ஆஞ்சநேயரும் மேலும் விநாயகப் பெருமானும் மேலும் வெங்கடாஜலபதி, திருமலையில் வீற்றிருக்கும் வெங்கடாஜலபதி, இவர்கள் மூவரால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். மேலும் அஷ்டம திதி தேய்பிரியில் வருகின்ற அஷ்டம திதியில் கால பைரவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய தீங்குகள், நடக்கக்கூடிய நல்லது மேன்மைப்படும், நடக்க இருக்கக்கூடிய தீமைகள் கட்டுப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே ரிஷபராசிக்கு இந்த ஏழரை சனியானது எப்படி இருக்கும் என்பதை காணப்போகிறோம். என்ன அன்பர்களே, நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கும் வாழ்வுக்கும் பலமாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். சனி பகவான் ஏழரை சனியாக வந்துவிட்டாரே, விரய சனியாக வந்துவிட்டாரே, சிரசு சனியாக வந்துவிட்டாரே, என்ன செய்வது என்று கவலை கொள்ளாமல் விநாயகப் பெருமானின் சன்னதிக்கு சென்று வாரம் சனிக்கிழமைகளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலோ விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். சனிக்கிழமை தோறும் அல்லது வேலைக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் வீட்டு அருகிலே பெருமாள் ஸ்தலங்கள் இருந்தால் பெருமாளை வழிபட்டு வாருங்கள். முடியாதவர்கள் தேய்பிறை அஷ்டமத்திதியிலே கால பைரவுக்கு சென்று உங்கள் நாம நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து தீபங்களை போட்டு ஏழை எளிய மக்களுக்கும் உடல் நலிவடைந்த மக்களுக்கும் உங்களால் முடிந்த நல திட்டங்களை, நல உதவிகளை, அன்ன ஆடைகளை, வஸ்திரங்களை தானமாக கொடுங்கள். உங்கள் வாழ்வு சிறக்கும். நீங்கள் இந்த ஜென்மத்தில் எதை செய்ய வேண்டும் என்று பிறவி எடுத்தீர்களோ அந்த நோக்கத்தை வெற்றி பெற செய்வார் சனி பகவான் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே ரிஷபராசிக்கு காண்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஸ்ரீராமஜெயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் இருந்தால் இன்னும் என்னை மெருகூட்டி இன்னும் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல இருக்கிறேன். என் நண்பர்களே, நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஸ்ரீராமஜெயம்.